ஹாய் கைஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் லக்கி பிளாக் 1 பிளாக் மேப் தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேப்புக்குள்ளே வந்த உடனே சைன் போர்டில் எண்டு போர்ட்டல் எங்கிட்ட இருக்குண்டாங்க. பார்த்தா நிஜமாலே மேலே பறந்துட்டுருக்கு. நான் கூட ஃப்ரேம் வச்சு நம்ம தான் பண்ணோன்னு நினச்சேன். சரி, ஈஸியாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தோன்றதுக்கு முன்னாடி சுற்றி இந்த கிராஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க, அதை போட்டுக்கோ. அப்போ தான் விழுகாமல் தோண்ட முடியும். ஓகே. ஐயையோ, இதை தொட்டுட்டேனா? சரி, இங்கிட்ட ஒன்று போட்டுட்டு அடுத்து இங்கிட்ட ஒன்று. அவ்வளோதான், இப்போ கரெக்டாக இருக்கும். சரி, இந்த போர்டெல்லாம் தேவைப்படாது, இதை உடச்சிக்குவோம். எண்டு போர்ட்டல் அங்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. சரிங்க, இந்த போர்டை மட்டும் வைக்கலாட்டி கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, நாலு போர்டையும் உடச்சி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு பிளாட்ஃபார்ம் போட்டுக்குவோம். அப்போ தான் நமக்கு எசவாக இருக்கும். சரிங்க, இது கரெக்டாக இருக்காது. ஓகேங்க, என்னால் முடிஞ்ச வரையும் போட்டுட்டேன். இதுக்கு மேலே போட்டால் வேஸ்ட்டு. சரி, இப்போ போய் தோண்டுவோம். ஓகே, தோண்டுற பிளாக்கே என்னென்னமோ கொடுத்தாங்க. ரீஸ்பான் ஆங்கரை வர கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வச்சு நான் என்னடா பண்ணுறது? சரி, கொத்து கொத்தாக கிடச்சிருக்கு. பார்ப்போம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத. ஓகே, அயன் ஆர்மர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைமண்டு ஸ்வாடு, சரி லாப்பீஸு, அப்புறம் பவ்வு வேறு கொடுத்துருக்காங்க. பவ்வு, ஆரோவு, என்னென்னமோ இருக்குது. சரி, ஸ்ட்ரென்த்து போர்ஷன் வேறு இருக்குது, அது அப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஐயா ஃபெண்டரை கொடுத்து விட்டாங்க. அதுக்குள்ளே நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன். அப்படின்னா அசால்ட்டாக ட்ராகனை அடிச்சிடலாமேடா. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை போட்டுடலாம். ஓகே, போர்ட்டலுக்கு வர மாதிரி வழியை செஞ்சுட்டு இடையில பிளாக்கு பத்தலாண்டோன்னே ஐஸு பிளாக்கெலாம் போட்டு வச்சுருக்கேன். வலிக்கு விழுகாமல் இருந்தால் சரி. இப்போ நமக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரையும் ஃபஸ்ட்டு தோண்டுவோம். ஏன்னா இதோடு போனோன்னா அடித்து பற்றி விட்டுருவாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் தோன்றே. அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அயன் ஆர்மரை போட்டுக்குவோம். ரொம்ப நேரமாக தோண்டுனேன், பார்த்தா ஹெல்மெட்டு கொடுத்தாங்க. நெதரைட் ஹெல்மெட்டு, பூட்ஸ்லாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தோண்டுவோன்னு தோண்ட போகிறேன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தோண்டினா ஃபுல் செட்டு நெதரைட்டு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் அடிக்க போயிடலாம். அப்புறம் நெதரைட்டு ஸ்வாடு இதெல்லாம் இருக்குது, இதுவே போதும் என்ன கேட்டால். அடுத்து பார்த்திங்கன்னா ஷீல்டு வேறு வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போர்ட்டலை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே போயிடலாம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. வந்தோடனே அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. சரி, இப்போ மேலே ஏறி போயிடலாம். 1, ஆகா படலையா? 1 2 3 4 5. ஓகே, அந்த இடத்துல பிளாக்கை போட்டுட்டு இப்போ கிறிஸ்டலை உடைக்கலான்னு இங்கே பிளாக்கை போட்டேன். சரி, இதான் ஃபஸ்ட்டு கிறிஸ்டலு. அவ்வளோதான், உடச்சி விட்டாச்சு. இப்போ அங்கிட்டு ஒன்று இருக்குது, இதை ஈஸியாக சுற்றலாம் போல். அதனால் கரெக்டாக குறி வச்சு சுடுவோம். ஐயோ, மேஜிக்கை போட்டு விட்டுருச்சு. ஆனால் நம்ம கரெக்டாக சுட்டாச்சு. போச்சு. அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்டாங்க. பரவாயில்ல, இந்த மோடில் பார்த்தீங்கன்னா கீப் இன்வென்ட்ரி ஆனில் வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா பொருளும் நம்மகிட்ட இருக்குது. கூடவே ஒரு டோட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு. டோட்டோ இல்லாட்டி தான்டா போட்டு தள்ளுறீங்க, இப்போ முடிஞ்சால் போட்டு தள்ளுங்கடா. சரிங்க, இப்போ அந்த இடத்துல இருக்குது கிறிஸ்டல். ஆகா படலையா? கொஞ்சம் மேலே ஏற்றி சுடுவோம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பட்டுருச்சுங்க. இப்போ அடுத்த கிறிஸ்டலை உடைக்கலான்னு வந்துட்டு இதில் வேறு கேஜ் போட்டிருக்காங்க. ஓகே, உடச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ராகனை மட்டும்தான் அடிக்கணும், ஏன்னா எல்லா கிறிஸ்டலையும் உடச்சாச்சு. சரி, 1 2 3 4 5 6 7 8. ஆகா பறந்துருச்சு. பரவாயில்ல, 8 அடி அடித்தாச்சு. பாதி ஹெல்த்தில் காவாசி ஹெல்த்து போயிடுச்சு. சரி, அது வர வரையும் இங்கே போய் நிற்போம். அதுக்குள்ளே வந்துருச்சாடா? நான் கூட அது போயிருச்சுன்னு நின்றுட்டேன். ஆகா, இவ்வளோ நேரம் நின்றுச்சு. பார்த்தா நான் கரெக்டாக போகும்போது போயிடுச்சு. சரி, அது அடுத்த தடவை வர வரையும் வெயிட் பண்ணுவோம். சரிங்க, 2வது தடவை வந்துருச்சு. இப்போ பாதிக்கிட்ட குறைச்சாச்சு, இன்னும் கொஞ்சோண்டு. ஆகா பறந்துருச்சுங்க, திரும்ப பறந்துருச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், இன்னாருக்கு வந்துருச்சு. இந்த தடவை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். சரி, 1 2 3 4 5 6 7. திரும்ப போயிடுச்சுங்க. போங்கடா, இன்னும் கொஞ்சோண்டு அடி அடித்தா கதை முடிஞ்சிருக்கும். திரும்ப வருதா? இல்லைங்க, தூக்கி தான் போடுது. ஆனால் ஒன்று கூட மேலே பட மாட்டேது.
அது வரையும் நம்ம லக்கு. சரி. ஆஹா, சொல்லும்போதே அதிலேயே வந்து விழுகிறேனே. ஐயையோ, என்னடா இன்னும் 3 ஹார்ட்டு தான் இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அது மட்டும் மேலே பட்டிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். வரவே மாட்டுதுங்க, மேலேயே பறந்துட்டுருக்கு. சரி, ஒரு வழியாக வந்துருச்சு. வரும்போது ஒரு அடி. 2 ஹார்ட்டு தான் இருக்குது. அதுக்குள்ளே கதையை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். சரி, அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சுச்சு. ஸோ எண்டர் டிராகன் கதையை முடிச்சு விட்டாச்சு. விட்டா என் கதையை முடிச்சு விட்ருக்கோம். 2 ஹார்ட்டு தான் இருக்குது. முடிச்சு விட்ருந்தாலும் திரும்ப வந்துருப்போம், அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பி தான். நான் ஒரு எக்ஸ்பி கூட அங்கே ஏற்றலை, ஏன்னா அங்கே எக்ஸ்பி ஏற்றுற மாதிரி ஒன்றுமே இல்லை. சரி, மொத்தமாக 44 எக்ஸ்பி. சரி, பார்த்தீங்கன்னா அந்த எக்கு எடுக்க டார்ச் இல்லைன்னு பார்த்தா இவங்களே வச்சுருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு எடுத்துடலாம். சரி, இந்த இடத்துல டார்ச் வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மைண்ட் பண்ணால் வந்துடும். சரிங்க, இப்போ நம்ம எக்கு எடுத்தாச்சு. அதனால் கேமை முடிச்சுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. இங்கே என்னென்னமோ வரும், அதெல்லாம் யார் பாப்பா, அதனால் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டு போயிருங்க. ஸோ பாய் கைஸ்.